வணக்கம். நடிகர் விஜய் கரூர் சம்பவத்திற்காக சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில இருக்கிறாரு. இன்னைக்கு 2வது நாளா விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரையும், அவருடைய கட்சியையும் காப்பாத்திக்கிறதுக்காக அவர் அங்க திண்டாடிக்கிட்டு இருக்கிறார் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்னங்க நடிகர் விஜய்ன்னு சொல்றீங்க. அவரு இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு கட்சியினுடைய தலைவரா இருக்கிறாரு. அவர போய் நீங்க திரும்ப நடிகர் விஜய்ன்னு சொல்றீங்களே அப்படின்னு சிலருக்கு தோணலாம் இந்த வீடியோவ பார்க்கிறவங்களுக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் நடிகரா தான் இருக்கிறார். நான் கூட அவரு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள படிங்க, காமராஜர படிங்க, தந்தை பெரியார படிங்கன்னு கட்சி ஆரம்பிச்ச தொடக்கத்துல சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். என்னடா ஒரு பொது வெளியில பாபா சாஹிப்ப படிங்க அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கிற ஒரு பிரபல நடிகர் அம்பேத்கர படிங்கன்னு சொல்றாரு. அப்ப இவர் அம்பேத்கர பத்தி நெறைய படிச்சிருப்பாரு. இல்ல பாபா சாஹிப்ப பத்தி படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னு நான் நெனச்சேன், யோசிச்சேன். சரி ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான தார்மீக உரிமை இருக்கு. இவரும் அரசியலுக்கு வரட்டும், கட்சி ஆரம்பிக்கட்டும் பார்ப்போம். வீரியமா செயல்படட்டும் அப்படின்னு நம்ம காத்துட்டு இருந்தோம். பொதுவெளியில பாபா சாஹிப் அம்பேத்கர படிங்கன்னு சொன்ன ஒரு பிரபலமான நடிகர் அரசியலுக்கு வந்தா, இளைஞர்கள் கொஞ்சம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சிந்தனையோட அடுத்து களமாடுவதற்கு சூழல் இருக்கு அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா, பின்னால தான் தெரிஞ்சது அவரு சினிமாவுல பேசுற வசனங்கள தான் அடுக்கு மொழியில மேடையில பேசியிருக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். 3, 4 மாசத்துக்கு முன்னாடி கரூர்ல இவருடைய அரசியல் பயண குளறுபடிகளால, அ மெச்சூரிட்டி இன்மையினால 41 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அது படுகொலை தான். இது சம்பந்தமான வழக்கு இன்றைக்கு சிபிஐக்கு போயிருக்கு. நடிகர் விஜய் தரப்புல தான் எங்களுக்கு சிபிஐ தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா மாநில அரசு இவங்கள பழி வாங்குவாங்கன்னு சொல்லி நடிகர் விஜய் தரப்பு கிணத்துல குதிக்கிறதுக்கு பதிலா ஆழ்கடல்ல போய் குதிச்ச மாதிரி இவங்க அங்க போய் மாட்டிக்கிட்டதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருத்தன் தானா போய் சிக்குவான் தெரியுமா? அந்த மாதிரி தானா போய் இன்னைக்கு பிஜேபி கிட்ட சிக்கி சீரழிக்கிறதுக்கு விஜய் வந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் அந்த விஷயங்கள நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லாருக்கும் என்னன்னா நடிகர் விஜயோட கட்சி பிஜேபியால உருவாக்கப்பட்ட கட்சி அப்படின்னு ஒரு சிந்தனை, ஒரு பேச்சு தொடர்ந்து சமூகத்துல இருந்துகிட்டே இருந்தது. எல்லாரும் அப்படிதான் யோசிச்சாங்க. நாம கூட அப்படிதான் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா பிஜேபியினுடைய கருத்தாக்கத்தின் மூலமா, அவங்களுடைய தூண்டுதல் மூலமா தான் நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு நாம கூட புரிஞ்சுக்கிட்டோம். காரணம் என்னன்னா, கட்சி ஆரம்பிச்ச தொடக்கத்துல இருந்து பிஜேபியை எதிர்க்கவே இல்ல, பேசவே இல்ல. பாசிசம், பாஜகங்கிற ஒரு வார்த்தையை தாண்டி மோடியோட பெயரையோ, அமித்ஷாவுடைய பெயரையோ, பிஜேபிங்கிற 3 வார்த்தைய கூட அவர் பெருசா பேசுனது இல்ல. ஆனா இன்னைக்கு நடிகர் விஜய் கரூர் சம்பவம் காரணமா டெல்லியில விசாரணைக்காக போயிருக்காரு. இந்த நிலைமைக்கு அவர் தான் காரணம். இப்போ ஒரு சமீபமா ஜனநாயக பட பிரச்சனை போச்சு. நம்ம அத பத்தி கடந்து போகணும்னு நெனச்சோம். இருந்தாலும் நம்ம பதிவு பண்ண வேண்டியது நம்ம கடமை. நீங்க ஜனநாயக படம் நடிச்சிருக்கீங்கல்ல. இந்த ஜனநாயக படம் மூலமா அதுல சொல்லப்படுற கருத்து இந்த சமூகத்த சீர்படுத்துற கருத்துலாம் அப்படின்னு எதனா நீங்க நெனைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்க படத்துல ஒரு பாட்டுல இல்லன்னா ஏதோ ஒரு சீன்ல 1 வரி 2 வரி சமூகத்துக்காக ஏதோ சொல்ற வரியா இருக்கும். ஆனா அது கூட டைரக்டரோட எண்ணத்துல இருந்து உதிச்ச கருத்தா தான் இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்காது அப்படிங்கிறத நான் வலுவா நம்புறேன். இப்படி நீங்க நடிச்ச ஒரு மசாலா படத்தையே ஒருத்தன் தடை செய்யறான்னா, அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குதுன்னு அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். அதுதான் அர்த்தமும் கூட. நடிகர் விஜய மடக்குவதற்காகவோ, அல்லது வீழ்த்துவதற்காகவோ, இல்லன்னா அவர எதுலயாவது சிக்க வைக்கணும், இல்ல பேரம் பேசணுங்கிறதுக்காக தான் இந்த ஜனநாயக படம் முடக்கப்பட்டதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பிஜேபி அரசு இந்த மாதிரியான காரியங்கள்ல, அதாவது திரைப்படங்கள முடக்குவதற்கான காரியங்கள்ல பெருசா ஈடுபட்டது கிடையாது. ஏதோ 1, 2 படத்துக்கு சும்மா கம்பு சூத்தி இருப்பாய்ங்க அவ்வளவுதான். ஒரு சினிமாவ முடக்குற அளவுக்கு பிஜேபி பெரிய கவனம் செலுத்தினது இல்ல. ஏன் சொல்றேன்னா, கடுமையான வார்த்தைகள் இருக்கிற பல படங்கள சென்சார் போர்டு தான் வெளியிடலாம், திரையிடலாம் அப்படின்னு அனுமதி குடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த வரலாறு இது. ஆனா, உங்க படத்துல அப்படியான ஒரு வசனம், காட்சிகள் எதுவுமே இருக்காது. இதுவரைக்கும் அப்படி ஒண்ணுமே கிடையாது. அப்போ உங்களுடைய ஜனநாயகன்ற படத்த முடக்குறாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? இந்த பாசிசம், பாஜக உங்களுக்கு ஒரு பிரச்சனை குடுக்குறாங்க, அழுத்தம் குடுக்குறாங்க, தலைவலி குடுக்குறாங்க. நீங்க ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதே களத்துக்கு வரல. வாயத் திறந்து பேசல. ஒரு அரசியல் கட்சி தலைவரா, நடிகரா நீங்க பேசுவீங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஏன் உங்க தொண்டர்கள் கூட எதிர்பார்த்தாங்க. ஆனா நீங்க பேசல. உங்க படத்துக்கே இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட நீங்க பேசலன்னா எப்படி சார் நீங்க? ம். சில நடிகர்கள் எவ்வளவோ கருத்து பேசுறாங்க. அரசியல் சார்ந்த கருத்துக்கள் சில நடிகர்கள், ஏன் நடிகைகள் கூட பேசுறாங்க. பிஜேபி எதிர்த்து பேசுறான். நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த கட்சியின் பேர்ல கூட ஒரு அறிக்கைய தகுதியா கூட உங்களால வெளியிட முடியல. மக்களினுடைய பிரச்சனைய நீங்க பேசல. சரி. யாரும் எழுதி கொடுக்கல. அதனால நீங்க பேசல அப்படின்னு நாங்க நெனச்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இன்னைக்கு உங்களுக்கே ஒரு பிரச்சனை. ஆனாலும் நீங்க எந்த உணர்வையும் வெளிப்படுத்தாம எந்த உணர்வும் இல்லாத மாதிரி மறுக்கிறீங்க. இல்லன்னா பயப்படுறீங்களா? அப்படிதான் எங்களால புரிஞ்சுக்க முடியுது. வீரம்னா என்ன தெரியுமா? அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க வச்சுக்கோங்களேன். நான் எங்கேயோ படிச்ச ஞாபகம். பயப்படாத மாதிரி நடிக்கிறது தான் வீரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு படிச்ச ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு உங்க நெலைம இருக்கு.
உங்களுடைய உங்களுக்கு ஆலோசனை என்னன்னா, எங்களை போன்றவர்களுடைய ஆலோசனை என்னன்னா, நீங்க தமிழ்நாடு அரசியல்ல நீடிக்கணும் அப்படின்னா, இனி வரும் காலங்கள்ல பிஜேபிங்கிறது சாதாரண கட்சி கிடையாது அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் சுள்ளா சுக்குறாங்க கட்சி கிடையாது பிஜேபி. ஏன்னா இந்தியாவுல பார்ப்பன பேஷ்வாக்கள்ங்கிற ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு நீங்க படிச்சிருக்கீங்களா? மனித குலத்தை வேறறுத்தவனுங்க அவனுங்க. 4 எலும்பும் தோலுமா இருந்த காந்தியையே துப்பாக்கியால வச்சு சுட்டவங்க. குஜராத்ல ஒரு இஸ்லாமிய பெண்ணினுடைய கருவை எடுத்து அந்த கருவையே கருவறுத்தவனுங்க அவனுங்க. இப்படி ஒரு மனித குலத்தின் மோசமான எதிரி அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ் காரங்கள் தான், பார்ப்பனிய சித்தாந்தம் தான், வர்ணாசிரம கோட்பாடு தான். அவங்களை எதிர்த்து வேலை செய்யணும்னா எவ்வளவு துணிவு வேணும், எவ்வளவு ஆற்றல் வேணும், அறிவு வேணும், தியாகம் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் பிஜேபியை எதிர்க்க முடியும். இதெல்லாம் இருந்தாதான் பிஜேபி எதிர்க்க முடியும். இல்லைன்னா உங்களை வாலாட்டுகிற ஒரு உயிரினம் மாதிரி தான் நடத்துவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமான்னு பாத்துக்கோங்க. அவங்க கொடுக்குற இந்த அழுத்தங்கள் எல்லாத்தையும் தாக்கு பிடிக்க முடியுமா, அதை எதிர்கொள்ள முடியுமான்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு அரசியல் வேணும்னா எதிர்த்து நிக்கணும். உங்களுக்கு அந்த கட்ஸ் இல்லைன்னா தயவு செஞ்சு அரசியலை விட்டு போயிடுங்க. திரும்ப நடிக்க போயிடுங்க. இல்ல லண்டனுக்கு ஓடி போயிடுங்க. அப்படி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் திருந்துவான். நடிகர்கள் இனிமே அரசியலுக்கு வர்றதுக்கு யோசிப்பான். நீங்க அரசியலுக்கு வந்ததுல ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? நான் அதை அப்படிதான் பாக்குறேன். ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம்னு வாய்கிழிய தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருந்தாங்க. நீங்க கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இது ஒரு தற்கூரி மாநிலம் அப்படின்னு. நீங்க கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா தான் இது ஒரு தற்கூரி மாநிலமா இருக்கு, இளைஞர்கள் தற்கூரியா இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் புரிய வச்சது. அப்படி புத்தியில உரைக்கிற மாதிரி இருந்தது. நீங்க அரசியலுக்கு வந்ததுல இது மட்டும் தான் நன்மையா நான் பாக்குறேன். உங்க பின்னாடி வந்த இவ்வளவு பேரு அரசியல் அறியாமல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்வாய்ப்பா தான் இருந்துச்சு உங்களுடைய அரசியல் வருகை. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சிபிஐ விசாரணை முடிஞ்சு இவர் என்ன சொல்ல போறாரு, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற கதைகள் எல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். அதை பத்தி பேசதான் போறோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்றேன், பிஜேபிங்கிறது சாதாரண கட்சி கிடையாது. அதுல இருக்கக்கூடியவர்கள் சாதாரண நபர்கள் கிடையாது. அதனோட எதிரொலி தான் இன்னைக்கு என்ன எதிரொலிச்சிருக்குன்னா, நீங்க சிபிஐ விசாரணைக்கு போன முதல் நாளே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி மக்கள் மத்தியில என்ன சொல்றாருன்னா, இன்னும் சில நாட்கள்ல நம்மளோட கூட்டணிக்கு புதிய கட்சி வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க எவ்வளவு வீக்கா இருந்தா, அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா இத பொதுமக்கள் மத்தியில சொல்லுவாரு. ஆக அமித்ஷா சாதாரண ஆள் இல்ல. இவங்களை எல்லாம் எதிர்க்கிறேன் அப்படின்னா சினிமாவுல கற்பனை உலகத்துல காட்டப்படுகிற சண்டை காட்சிகள் மாதிரி கிடையாது. நிஜ உலகத்துல செய்யக்கூடிய அரசியல் போர். இந்த போரை நீங்க சரியா பண்றதா அரசியல்ல இருங்க, கட்சி நடத்துங்க. இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னா அதுக்கெல்லாம் தனி வீரம் வேணும். அந்த வீரம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க செயல்படுங்க. புரியுதா? நடிகர் விஜய் வீரனா இருப்பாரா, இல்லைன்னா பிஜேபிக்கு வாலாட்டுகிற உயிரினமா இருப்பாரா அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். நன்றி.